ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை மட்டும் விளக்குவது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இயக்கவியல் இதான் ஆன்சர். இப்போ ரெண்டாவது பாருங்கள், நிலைம வகைகளில் பொருந்தாது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. திசை மாறா நிலைமம் தான் பொருந்தாதது. அப்புறம் மூணாவது, கிளைகளை உலுக்கிய பின் மரத்தின் கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் எந்த நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நிலைமம்? ஓய்வு நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. இப்போ நாலாவது பெறலாமா? சமமான விசைகள் எதிர் திசையில் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால் அதன் தொகுபயன் மதிப்பு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஒரே நேர்கோடு இல்லையா? ஸோ F1 = F2. இப்போ அஞ்சாவது பாருங்கள், கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் அவரது கையை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது எந்த விசையை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், கணத்தாக்கு விசை. இப்போ லாஸ்ட் ஒன், 1 நியூட்டன் = டேஸ் பைன்னு கொடுத்துருக்காங்க. 10⁻⁻⁻